ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி சூப்பரான பாவக்காய் காரக்குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதற்கு முன்னால் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துலேயுமே நம்ம பாவக்காய் காரக்குழம்பு சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இப்போ இதில் 3 தக்காளி சேர்த்துக்கலாம். 3 தக்காளி, 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கலாம். இப்போ 1/2 டம்ளர் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடான பாவக்காய் நம்ம இதை சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிண்டுங்க. இப்போ எடுத்து வச்சுக்கலாம் அதை தனியாக. இப்போ அதே எண்ணெயில் கடுகு, உளுந்த பருப்பு சேர்த்துக்கங்க. இப்போ இதில் ஜீரகை சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரியட்டும். நல்லா பொரியட்டும். இப்போ இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் நம்ம பாவக்காய் காரக்குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா கிண்டுங்க. நல்லா கிண்டுங்க. இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பச்சை மிளகா சேர்த்து நல்லா கிண்டி வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கிண்டுங்க. நல்லா கொதிச்சு வச்சு பாருங்கள். இப்போ இதில் பாவக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விடுங்க. இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விடுங்க. இப்போ நம்மளுக்கு எண்ணெய் தெளிக்கிற சவுண்டு கேட்குது பாருங்கள். இப்போ நெல்லிக்காய் சைஸ் புளியை இதில் கரைச்சி ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. இப்போ கல்லுப்பு இதில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. இப்போ இதில் மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன். இப்போ வெல்லம் துண்டு சேர்த்துக்கலாம். நல்லா நம்மளுக்கு பாவக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ வாட்ச். அஸ்ஸலாமு அலைக்கும்.